கேன்சர் சர்விக்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ இந்தியாவில் செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அஃபெக்டிங் ஃபீமேல்ஸ். யூட்ரஸ் மவுத்தில் இருக்க கேன்சர். இது ஈஸியாக ப்ரிவென்டபிள் கேன்சர். எந்த கேன்சருக்காவது வேக்சின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு கேன்சருக்கு தான் வேக்சின் இஸ் அவைலபிள். அப்போ இந்த வேக்சினை போட்டு இராடிகேட் பண்ணணும் கேன்சர் சர்விக்ஸை. இதுதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள். கவர்மெண்ட்லேயே இப்போ இந்த வேக்சினை வந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் எப்போலேருந்து போடலாம்? 9 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் போடும்போது 2 டோஸ் போட்டாலே போதும், இம்யூனிட்டி கிடச்சிடும் லைஃப் லாங்குக்கு. வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே போடலை அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ப்ரெக்னன்சியில் இது ரெக்கமெண்டட் கிடையாது. 6 மந்த்ஸுக்கு இந்த வேக்சின் போட்டு முடிச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறது நல்லது. 2 டோஸ் போட்டுட்டேன், 3வது டோஸ் போகிறதுக்குள்ளே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? கட்டாயம் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் பூஸ்டர் டோஸ் உங்களால் போட முடியாது. அதனால் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் திருப்பி 3 டோஸ் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது நான் டெலிவரி ஆனவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்கிறது, குழந்தை பிறந்து டாக்டரை பார்க்குறதோட 50 வயசில் யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்படி பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனாலும் டெலிவரி ஆன உடனே குழந்தைக்காக அடிக்கடி டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் கட்டாயம் கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வராமல் இருக்கிற இந்த வேக்சினை போட்டுக்கிறது நல்லது. முன்னாடிலாம் இந்த வேக்சின் வந்து 4000 rupees வரைக்கும் காஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது ப்ரைவேட்லேயே 2000 rupeesக்கு வந்துருச்சு. கவர்மெண்ட்டில் இன்னுமே கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க.